வணக்கம். மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு ரீடர், எக்ஸாமினர், சீனியர் அண்ட் ஜூனியர் கிரெடிட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணிகளுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அது பள்ளி பாட புத்தகத்தில் நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து அதிக மதிப்பெண் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எந்த பாடப்பகுதி, அது எந்த ஸ்டாண்டர்டு, எந்த பாடப்பகுதியிலிருந்து அதிக மதிப்பெண் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைய காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நமக்கு பாடத்துக்கு இருக்கிறதே மறுபடியும் வரேன். ஓகேவா? நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் வகுப்பு தரத்தில் எக்ஸாமுக்கு தமிழுக்கு 50 மதிப்பெண், அது பொது அறிவு பாட்டுக்கு 120 மதிப்பெண். ஸோ ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 170 மார்க்குக்கு தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதியெல்லாம் கேட்கலாம், எவ்வளோ மதிப்பெண் வரலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தாங்க. ஸோ தேர்வுக்கு முன்ன பின்னா மாறலாம். ஸோ இது நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணல அந்த ரிசல்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ நான் 170 கொஸ்டின்னால ஆப்டிடியூட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா 170 மதிப்பெண் ஜிகே. நீங்கள் குரூப் 4 எழுதுனீங்கன்னா சரி, 120 மதிப்பெண்ணுக்கு ஜிகே. நீங்கள் குரூப் 4 எழுதுனா அது 100 மதிப்பெண் தான். சரிங்களா? அதில் 25 மார்க் மேக்ஸ் கேட்பாங்க. ரிமைனிங் 75 தான் என்னது வரும், ஜிகே பட்டு வரும். ஆனால் இந்த கோர்ட் எக்ஸாமில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 120 ஜிகே பாட்டில் ஒரு அப்ராக்சிமேட்டாக குறைஞ்சபட்சம் 30 சம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 30 சம்மில் ஒரு 10 சம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு 10 சம் கொஞ்சம் மாடரேட்டரும், ஒரு 10 சம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது உள்வாய்க்கணும். இந்த இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சம்ஸ் அதே சிலபஸ் தான் வச்சுருக்காங்க. அதாவது எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்டர்ஸ், அப்புறம் டைஸு, பசில்ஸு, ஸோ லாஜிக்கல் ரீசனிங் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நான் என்னோட சஜஷன் டெய்லி ஒரு 10 சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது 10ஆம் தரத்தில் படிக்கிறதுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஸுக்கு நான் தனி இன்னொரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இது 10ஆம் தரத்துக்கு மட்டும்தான். ஓகேவா? அப்போ ஆப்டிடியூட் ரீசனிங் நம்ம அப்ராக்சிமேட்டாகவே நம்ம ஒரு 30 மதிப்பெண் எதிர்பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜிகே பேசுறது தமிழ்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ வேலு நாச்சியார், காமராஜர், அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்கள் சில பார்த்தீங்கன்னா நூலகம், அப்புறம் கம்ப்யூட்டர் பற்றியான இது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பற்றி, இந்த மாதிரி டாபிக் எல்லாம் தமிழ் உரைநடையிலே வருது. சரிங்களா? இந்த மாதிரி டாபிக் பார்த்தீங்கன்னா அந்த 6 to 10 தமிழ் புக்கிலேயே வருது. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அது தமிழ் புக்கிலேருந்தே ஒரு 10 மதிப்பெண் இருக்கலாம். நான் உதாரணமாக ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தேன். காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு எது அப்படின்னு ஒரு ஜிகே பாட்டில் நான் கொஸ்டின் பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கில் 7வது, அது தமிழில் 7வது புக்கில், அதாவது 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜிகே பாட்டும் தமிழ்லேருந்துமே கேட்பாங்க. அதனால தான் இந்த ஜிகே பேசுகிற தமிழில் நீங்கள் தமிழில் இன்டெப்த்தாக படிச்சிட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு 50 மதிப்பெண், இன்னும் படிச்சிட்டிங்கன்னா ஜிகேக்கு ஒரு 10 மதிப்பெண் தேர்த்திடலாம். அதனால் தமிழ் தனி சப்ஜெக்டாக இருக்கிறனால ஈஸியாக ஒரு படிக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? அதனால ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 மதிப்பெண் கேட்கலாம். அப்புறம் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 இருக்கலாம். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக சொல்லுங்க. அது என்னென்ன டிசீஸை பற்றி கேட்குறாங்க. பாக்டீரியாவில் ஏற்படுற டிசீஸு, வைரஸால் ஏற்படுற டிசீஸு, அதனால் எந்த உறுப்பு பாதிக்கப்படுது, அப்புறம் விட்டமின்ஸ், இந்த விட்டமின்ஸ்னால என்ன பெனிஃபிட்ஸு, இந்த விட்டமின் குறைபாட்டினால என்ன நோய்கள் வருது, அது ஒரு கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது மின்னோட்டத்தின் அழகு, வெப்பநிலையின் அழகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிச்செறிவின் அழகு, இந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட், அந்த எஸ்ஐ யூனிட் அழகு கேட்குறாங்க. இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ், இந்த மாதிரி நார்மல் காமன் கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, டே டு டே லைஃப்பில் நம்ம கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுவோம், அதை பற்றி கேட்குறாங்க. ஓகேவா? அதனால் சயின்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நல்லா கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அது பாட்டனி, சுவாலஜி இந்த கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் மேலோட்டமாக டிசீஸு, அப்புறம் இன்டர்னல் ஆர்கானை பற்றி இதுதான்
கேட்குறாங்க. அது கொஞ்சம் நல்லா பார்த்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைன் பை லைன் படிக்க தேவையில்லை, மேலோட்டமாக கொஞ்சம் படிச்சுட்டு புக் பேக் ஒன்று கூட படிச்சா போதும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து நம்மளுடைய பெனிஃபிட் மாதிரி ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷனல் மோரலஸ் சேம் தான் சரிங்களா. ஸ்கூல் புக்கு 6 to 12 ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் மோரலஸ் சேம் தான். இதுக்கு ஒரு 16 ஒரு 14னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லேயே ஒரு 30-32 மார்க் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் சார் நான் வந்து ஹிஸ்ட்ரி வந்து எந்த ஸ்டாண்டர்ட் இன்டெப்த்தாக படிக்கணும்னா 10th புக்கும் 9th புக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. அது 10th 9th புக்கை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100%க்கு ஒரு 70-60% வந்து 9th 10th புக்கில் வரலாம். அதனால வந்து படிக்கிற நினைக்கிறவங்க 9th 10th புக் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அதே போல் இந்தியன் பாலிடிக்ஸும் ஏன்னா நீதிமன்றம் சார்ந்த நம்ம தேர்வுக்கு தயாரானால இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, மத்திய அரசு, நடுவண் அரசு, அப்புறம் மாநில அரசு, அப்புறம் வந்து அரசியல் சாசனம், அப்புறம் சட்ட பிரிவுகள். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்கலாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்பின் படி ஒரு 16-18 கொஸ்டின்ஸ் வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் இந்திய அரசியலமைப்பில் எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் டே டு டே நியூஸ் பேப்பர் படித்தாதான் அதை வந்து பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒன்றிய அரசு வந்து பதவி ஏற்றிருக்காங்க. அதில் யார் இப்போதைக்கு சபாநாயகர் இருக்கா, யாருக்கு எந்த துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, இப்போதைய இராணுவ தளபதி யார், கடற்படை தளபதி யார், அப்புறம் வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார், தமிழக அரசின் மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார், அப்புறம் ரிசர்வ் பேங்க் கவர்னர் யார், இந்த மாதிரி வந்து ஒரு அவார்ட்ஸு. அப்புறம் தாதா சாஹேப் பால்கே அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க, அப்புறம் பாரத ரத்னா அவார்டு வந்து ரீசெண்டாக ஒரு 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க, அது யாராக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க சரிங்களா. என் ஐபிஎல் மேட்சை கூட கேட்கலாம் ஓகேங்களா. அதனால வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்தா தான் அது ஒர்க் அவுட் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து நீங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேகாக இருக்கும். ஸோ அதனால் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 6-8 மார்க் எடுத்துடலாம். ஓகே. அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே அல்லது கம்ப்யூட்டர். ஸ்டாட்டிக் ஜிகேனா என்னென்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயம், அப்புறம் வந்து எந்த ஏரியாவில் எந்த பழங்குடியினர் அதிகமாக இருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில நடனங்கள், இந்த மாநிலத்தில் எந்த நடனம் ஃபேமஸ். இப்போ தமிழ்நாட்டுக்கு பரதநாட்டியம், கேரளாவில் கதகளி, ஒடிசாவில் குச்சிப்புடி, இந்த மாதிரி வந்து அது ஸ்டாட்டிக் ஜிக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸு May 31 வந்து பார்த்தீங்கன்னா நோ டொபாக்கோ டே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா December 1 எய்ட்ஸ் டே, இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து கேட்கலாம். அப்புறம் வந்து அருவிகள், நீர்வீழ்ச்சிகள், டேம்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவலில் உள்ள தந்தைகள் சரிங்களா, ஒரு வெவ்வேறு துறைகள். இப்போ பசுமை புரட்சியின் தந்தை, வெண்மை புரட்சியின் தந்தை. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நவீன இயற்பியலின் தந்தை, நவீன வேதியியலின் தந்தை, இந்த மாதிரி வந்து தந்தை டேஸில் ஒரு கொஸ்டின். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஜிகேன்னு சொல்லுவேன். அதில் வந்து ஒரு 10 மதிப்பு நான் அப்ராக்சிமேட்டாக கேட்கலாம். கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு 4-5 கொஸ்டின் ஆச்சு கேட்கலாம். நான் உங்கள் சிலபஸில் சொல்லலை, பேசிக் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது கேட்கலாங்கன்னா ஸோ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி தான் இந்த டேட்டாவை வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து இப்படி தான் கேட்பானுங்கிறத அப்ராக்சிமேட்டாக மாறலாம். ஸோ படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எப்படி படிக்கணும், ஒரு நாலேஜ் இல்லாமல் வேகா வந்து இந்த டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் காணொலி. உங்கள் கமாண்டு நீங்கள் அதிகமாக கமாண்டில் வந்து எதுவும் தெரிவிக்கிறோம் அதுதான் அடுத்த காணொலியாக வரும். அதனால் வந்து என்னுடைய கமாண்டை நீங்கள் படிக்கலை அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருடைய கமாண்டையும் படிக்கிறேன், ஆனால் ரிப்ளை பண்ணுறது நேரம் இருக்காது. அதுக்கு தான் மொத்தமாக சேர்த்து நான் வீடியோவாக பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நண்பர்களே, இப்போ வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து எந்த பாடத்துக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருப்பீங்க. அப்புறம் காம்படிஷனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண அது 2வதும் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் குரூப் 2க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா குரூப் 4 ரிசல்ட்டும் வந்து நம்ம 1 வீக் முன்னாடி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஆன்சர் கீ எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆன்சர் கீ தெரிய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குரூப் 4 குறைய மார்க் எடுத்தவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு தான் மறுபடியும் அப்ளை பண்ண வரோம், மறுபடியும் காம்படிஷன் அதிகமாக எதிர்பார்த்தேன். ஆனால் அதே நேரத்தில் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்தனால அப்போ குரூப் 4 அசிஸ்டன்ட் நல்லா வேலை வேணும், குரூப் 2 தான் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த குரூப் 2 வந்து நிறைய அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2021 2022 போன்ற காலங்களோட
இந்த இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2004 நீதிமன்ற பணிகளுக்கு விண்ணப்பிச்சதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சரியான அவேர்னஸ் இல்லை. கடைசி நேரத்தில் கடைசி நாளில் கூட என்னை கேட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு என்ன ரெக்கமெண்ட் போட்டிருக்காங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ப்ராப்பராக விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நல்லா படிங்க. இந்த 2024க்குள்ளே நீங்கள் கோர்ட்டில் வேலைக்கு சேர்ந்து சம்பளமும் வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் வந்து நம்ம 1ஆம் தேதியிலேருந்து இந்த 10th லெவல் வந்து எக்ஸாமினர், ரீடர், சீனியர் அண்ட் ஜூனியர் ஃபீல்டுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது டெஸ்ட் பேஜோட நம்ம ஸ்டடி மெட்டீரியல், யூடியூப்பில் இருக்கிற கிளாஸஸ்ஸு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்டார்ட் பண்ணி வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜ், ஸ்டடி மெட்டீரியல், யூடியூப் கிளாஸ் பிடிஎஃப், ப்ரீவியஸ் கொஸ்டின் இது எல்லாமே சேர்த்து 500 தான் நான் ஆஃபர் பண்ணுறோம் இந்த 10th லெவல் வந்து டெஸ்ட் பேஜுக்கு. ஸோ வேணுங்கிறவங்க வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இந்த காணொலி ஓரளவுனாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு யாருக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.